உன்னை படுக்க வைக்கும் உலகம் உன்னை சாய்த்துவிட நினைக்கும் உலகம் உன்னை மண்ணுக்குள் புதைக்க நினைக்கும் உலகம் உன்னை அவமானத்தோடு நிந்தையோடு வேதனையோடு பயம் நிறைந்த சூழலில் இருளின் சூழ்நிலையில் உன்னை வாழ வைக்க நினைக்கும். ஆனால் நான் பிரசங்கிக்கிறேன், என் குலதெய்வம் உன்னை எழுப்ப, உன்னை நடக்க வைக்க, உன்னை மேன்மையாய் வைக்க, உன்னை ஆசீர்வாதமாய் வைக்க, அநேகருக்கு ஆச்சரியப்படுத்தும்படி ஒரு வல்லமையான பாத்திரமாய் உன்னை நிற்க வைப்பதுதான் தேவனின் திட்டம். அல்லேலூயா. தலைவனுடைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, மரண வியாதி. இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான், இயேசுவை நோக்கி ஓடுகிறான். இயேசுவை கேள்விப்பட்ட உடனே இயேசுவை பார்க்க ஓடுகிறான். பிரச்சனையை போய் இயேசு கிட்ட சொல்றான், ஐயா என் பிள்ளை ஒண்ணு மரிச்சுக்கிட்டு இருக்கு, எவ்வளவு நேரம் அது உயிரோட இருக்குன்னு தெரியல, நீங்க என் வீட்டுக்கு வரணும். இயேசு உடனே அந்த வீட்டுக்கு போறார். லேட் ஆயிடுது, கொஞ்சம் கால தாமதம், ஆல்ரெடி புள்ள இழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி நிறைய டிக்கெட் உட்கார்ந்து இருக்க, சில டிக்கெட் சில விஷயம் இழுத்துக்கிட்டு இருக்கு வீட்டுல. எப்ப மறிக்கும்னு தெரியல, எப்போ இந்த ஜீவன் அந்த பிள்ளை விட்டு விலகி போகும் தெரியல. ஆனா நீ எங்க வந்திருக்கிற? இயேசு கிட்ட வந்திருக்கிற, வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற, வார்த்தை கேட்க வந்திருக்கிற. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பிட்டு இருக்கிறார். அந்த வார்த்தையை கேட்க நீ ஓடி வந்திருக்கிற. ஆமென். ஆமா, லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் கால தாமதம், புள்ள செத்து போச்சு. நிறைய பேர் ஓடி வர்றான், ஓடி வந்து சொல்றான், போதகரை வருத்தப்படுத்தாதீ. ஆமென் சொல்லுங்களேன். போதகரை வருத்தப்படுத்தாதீ, உன் பிள்ளை என்ன ஆயிட்டு? மரித்து போயிட்டு. அந்த வார்த்தையை இயேசு கேட்ட உடனே சொல்றாரு, பயப்படாத, விசுவாசமாரு. ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி, அது காணப்படாத நிச்சயம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உன் விசுவாசம் ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொல்லும் பொழுது அந்த விசுவாசம் அங்கே செயல்பட்டு அந்த மலையை பெயர்ந்து கடலுக்குள் தள்ள அது வல்லமையுடையதா இருக்கிறது. இயேசு சொன்னார், பயப்படாத, விசுவாசமாயிரு. மனித 1000 சொல்லுவான், உங்களை பார்த்து நான் சொல்றேன், மனுஷன் 1000 சொல்லுவான், மனுஷன் 2000 சொல்லுவான், மனுஷன் இனிமே முடியாதுன்னு சொல்லுவான். ஆனா அப்பாவுடைய வார்த்தை கேளு. இயேசு சொன்னாரு, பயப்படாத, விசுவாசமாயிரு. பயப்படாத தம்பி, பயப்படாத தங்கச்சி, விசுவாசமாயிரு. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற நான் உன் அருகில இருக்கிறேன் என்கிறார்.